விசேடமாக இன்று இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர் பிரபாகரன் அவர்களே, அதே போன்று சகோதரி சிவரூபி அவர்களே, அதே போன்று எங்களுடைய பிரதேசத்தினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற தோழர் பிரகாஷ் அவர்களே, அதே போன்று ஏனைய சகோதர சகோதரிகளே, அதே போன்று வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக இவ்வளவு நேரம் நீங்கள் பல்வேறு விடயங்களை எடுத்து சொன்னீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக, அபிவிருத்தி பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றீர்கள். அதற்கான ஆலோசனைகளை கூறியிருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, அதற்கான முன்மொழிவுகளை ஏற்கனவே என்னிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக எனக்கு இந்த சாபகச்சேரி பிரதேசம் என்பது அல்லது இந்த வழிபாடு என்பது இன்றைக்கு நேற்று வந்த புதிய பிரதேசம் அல்ல. இது நீண்ட நாட்களாக குறைந்தபட்சம் ஒரு 12 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்தில் இருந்து நான் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வீடுகளிலும் சென்றிருக்கின்றேன், கதைத்திருக்கின்றேன், அவர்களோடு உணவர்ந்திருக்கின்றேன், தேநீர் அருந்திருக்கின்றேன். அவ்வாறு ஒரு நீண்ட உறவை கொண்ட ஒரு பிரதேசம் என்பது மறந்தளிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கட்சி கூட்டங்களின் போதும் கூட எங்களுடைய கட்சி கூட்டங்களில் அதிகமாக கலந்து கொள்கின்ற மக்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்றால் இருக்குமல்ல, இந்த எதிர்மட்டுவால் வாழ்கின்ற கரம்பக பிரதேசத்தில் இருக்கின்ற விஷயமாக மக்கள் தான் கூடுதலான மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நாங்கள் இந்த பிரதேச சபைக்கு வருகின்றோமோ வரவில்லையோ, ஆட்சிக்கு வருகின்றோமோ இல்லையோ என்பது என்ன பிரச்சனை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அடுத்த 5 வருஷத்திற்கு நாங்கள் தான் இந்த நாட்டில் ஆட்சியில் இருப்போம். இந்த 60 மாதங்களாக இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்க போவது நாங்கள் தேசிய மக்கள் சக்தி. அப்ப அந்த ஆட்சியில் நிச்சயமாக கடல் தொழில் அமைச்சராக இருக்க போவது தேசிய மக்கள் சக்தி தான், வேறு யாரும் கிடையாது. அப்ப நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இதற்கு முன்பு இந்த விவகார இடங்களுக்கு ஒரு அமைச்சர் வந்திருந்த போது எப்படி வந்திருப்பார் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். எத்தனை பாதுகாப்பு படைகள் இருந்திருக்கும், எத்தனை வாகனங்கள் வந்திருக்கும், பக்கத்தில் எத்தனை பொடிகாட்டு இருந்திருப்பார்கள். வேற யாரும் கிட்ட கூட நெருங்க விட்டுருப்பார்களா? இல்லை, நெருங்க கூட விட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு மக்களாக இருந்து ஏன் பேசுவோம்? மக்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் எல்லாமே வெறுத்து போயிருக்கின்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், இதனால் வரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் உங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள், வஞ்சித்திருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்கள் அந்த 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 நிலைமைகளிலிருந்து மாற்றம் வைப்பதற்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால்தான் நாங்கள் இன்றைக்கு தைரியமாக உங்கள் மத்தியில் வந்து சாதாரண மனிதனாக எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் வருவதற்கான காரணம். அது மாத்திரமல்ல, நாங்கள் மற்ற முன்னைய ஆட்சியாளர்கள் போன்ற உங்களுடைய பணங்களை சுட்டுக் கொள்வதற்கோ அல்லது உங்களுடைய வரிப்பணத்தை கொள்ளடிப்பதற்கோ இவ்விடத்திற்கு வரவில்லை. அப்போ அவ்வாறான நோக்கத்தில் எங்களுடைய ஓட்டு கேட்கவும் இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கிறீர்கள். என்ன முடிவு? இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டு அரசியல் என்பது உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுடைய குடும்பங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுடைய கிராமங்களுக்கு சொந்தமானதல்ல. அது மேட்டு குடியை சார்ந்த, உயர் வர்க்கத்தை சார்ந்த பணக்கார வர்க்கத்திற்கு மாத்திரம், பிரபுக்கள் வம்சத்துக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒன்றாகும். அந்த நிலைமையை தோழர்களே, இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதர்களுடைய அரசாங்கத்தை உருவாக்குவதாக இன்றைக்கு நிலைமை மாறி. அதனால் முன்னர் இருந்தவர்களுக்கும் எங்களுக்கும் பாரிய வித்தியாசம் இல்லை. அந்த வகையில் நாங்கள் ஆட்சிக்கு வருவதே வேறு எதுக்கும் அல்ல,
இந்த நாடு பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டால் சரி, அது அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக முற்றாக சீரழிக்கப்பட்டிருக்கின்ற நாடு. 2022ஆம் ஆண்டு இந்த நாடு வங்குரோத்து அடைந்த, திவாலடைந்த நாடு அறிவிக்கப்பட்ட நாடு. இந்த நாட்டில் வரிசையும் நீண்ட யுகமாக இருந்த நாடு. இந்த நாட்டில் கடன் வாங்கி பிறக்கின்ற பிள்ளை மாத்திரமல்ல, கருப்பை வளர்கின்ற பிள்ளையும் கூட 15 லட்சம் ரூபாய் கடன்காரனாக்கப்பட்ட நாடு. பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் எல்லாம் கூடுதலாக விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள், விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மீன்பிடித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய தொழில்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா தொழில்துறைகளும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற நாடு. அவ்வாறு வீழ்ச்சி அடைந்த நாட்டையே கட்டி எழுப்ப வேண்டிய தேவை. அதை கட்டி எழுப்புவதற்காகவே நாங்கள் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தோழர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்தார். அதன் பிறகு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த நாட்டிலே 159 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தார். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற பொழுது நாங்கள் சொன்னோம், இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி, இந்த நாட்டில் இருக்கின்ற துஷ்பிரயோகங்களை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மற்ற இதற்கு முன்னர் இருந்த அமைச்சர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசம், எங்களுடைய ஜனாதிபதிக்கும் முன்னே இருந்த ஜனாதிபதிக்கும் வித்தியாசம் இது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு நாட்டில் ஒரு புதிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது, ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மாற்றம் என்பது வேறு எதுவுமல்ல, நாங்கள் விசேடமாக பிரதானமாக கிராமங்களை நோக்கி, கிராமங்கள் இருக்கின்ற வறுமை நிலையை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஸ்வஸ்ம கொடுப்பனம் எடுத்துக்கொண்டாலும் சரி, முதியோர் கொடுப்பனம் எடுத்துக்கொண்டாலும் சரி, பாடசாலை பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவா, சப்பாத்து கொடுப்பனவா, இவைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த நிலையில் அல்ல, நாடு அதே நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற இதனால் வரைக்கும் செய்யப்பட்ட வீண் விரயங்கள், உதாரணத்துக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு விடயத்தை மாற்றி சொல்லிவிட்டு நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அண்மையில் அனுரகுமார் திசாநாயக் எங்களுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வந்து சொன்னார்கள், எனக்கு ஜனாதிபதிக்கான சம்பளமும் கிடைக்கின்றது, அதற்கு முன்னர் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக எனக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியமும் கிடைக்கின்றது, 2 சம்பளம். அப்ப பாருங்க, இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இந்த ஆட்சியாளர்கள் ஜனாதிபதிகள் இந்த 2 சம்பளத்தை பெற்றுக்கொண்டு உதாரணத்துக்கு உங்களுடைய வரி பணத்தை கொள்ளடிச்சார். ஆனா அனுர் என்ன செஞ்சார், உடனடியாக ஜனாதிபதி செயலாளர் கடிதங்களுடைய எழுதினார், ஜனாதிபதி செயலாளர் அவர்களே, எனக்கு பாராளுமன்றத்தில் இருந்து கிடைக்கின்ற ஓய்வூதிய தொகை எனக்கு வேண்டாம், அதை திரைசேரிக்கு அனுப்புங்கள், அது மக்களுக்கு சொந்தமான சொத்து. அப்ப இதனால் வரைக்கும் இது நிகழ்ந்திருக்காது நாட்டில். அப்ப இன்றைக்கு அந்த வகையான மாற்றங்கள் நிகழ்ந்து ஒரு பக்கம் மறுக்கும். நான் அமைச்சராக, எனக்கு அமைச்சருக்கான சம்பளம் கிடைக்கின்றது, அமைச்சருக்கான கொடுப்பனவு, அமைச்சருக்கான எரிபொருள் மானியம் கிடைக்கின்றது. மறுபக்கம் இன்னொரு செக் வருது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம், பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்பனவு, பாராளுமன்ற உறுப்பினருக்கான எரிபொருள் மானியம், 2 சம்பளம். பாருங்கள் சோழர்களே, கடந்த 74 வருடங்களாக இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருந்த அனைவருமே இந்த 2 சம்பளத்தை வாங்கி புசித்தார். நாங்க என்ன சொல்லணும், எங்களுக்கு 2 சம்பளம் வேண்டாம், எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், எரிபொருள் மானியம் எங்களுக்கு வேண்டாம், அமைச்சருக்கான சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அமைச்சருக்கான எரிபொருள் மானியத்தை மாத்திரம் தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம். மாற்றம். அப்ப நாங்கள் இந்த நாட்டில் உங்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் வர வேண்டும் என்றால், உங்களுக்கு தண்ணி காட்டுவதற்காக வர வேண்டும் என்றால், உங்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை மாத்திரம் பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் வர வேண்டுமாக இருந்திருந்தால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த 5 வருடங்களும் இந்த 60 மாதங்களும் இந்த நாட்டில் ஆளப்போது வேறு யாரும் கிடையாது, தேசிய மக்கள் சக்தி தான். இந்த வகையில் நாடு கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுது, நாட்டுக்கு உண்மை பேசுகின்ற பொழுது, நாட்டு மக்களை நாடு அபிவிருத்தி அடைகின்ற போது, எதிர்வரும் 5 வருடங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்வார்கள், வேறு யாரையும்.
அப்படியானால் இருவரும் 5 வருடங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது அதன் பிறகு இந்த நாட்டில் வேறு எந்த ஒரு கட்சி அரசியல் ரீதியாக தெரிவு செய்ய மாட்டார்கள் மக்கள் என்றால் மக்களுக்கு தெரியும். இனியும் நாங்கள் சென்று திருடர்களிடம், மோசடிக்காரர்களிடம், இனவாத மதவாதத்தை தூண்டுகின்றவர்களிடம், மக்களை பிரிக்கின்றவரிடம், மக்களை கொள்ளுகின்றவர்களிடம், மக்களை சித்திரவதை செய்கின்றவர்களிடம் இனி மேலும் நாட்டை ஒப்படைப்பதற்கு மக்கள் தயாரில்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக. அந்த வகையில் நண்பர்களே, நாடு இன்றைக்கு புதிய பாதையில் புதிய அடி எடுத்து வைத்திருக்கும். அந்த அடி எடுத்து வைத்திருக்கின்ற போது நாங்களும் இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்வதற்கான கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் நாட்களில் விசேடமாக கிராமங்களில் இருக்கின்ற வறுமை நிலையை ஒழிப்பதற்கும், கிராமங்களில் இருக்கின்ற வீதி புனரமைப்பா, குளங்களை புனரமைப்பதா, அல்லது ஏனைய தொழிற்பாடுகளா, அல்லது தொழில் முயற்சிகளை எடுப்பதா, அல்லது கைத்தொழிலை மேற்கொள்வதா, அனைத்துக்குமான செயல்பாடுகளுக்கான அடித்தளத்தை. அந்த வகையில் நீங்கள் என்னிடம் கேட்டாலும் கேட்காவிட்டால் நிச்சயமாக இந்த பிரதேசத்தினுடைய நடவடிக்கைகள், அது மாத்திரமல்ல, கடந்த காலங்கள் நீங்கள் எல்லோருமே குறிப்பிட்டது போன்று பேசலாம், நீண்ட உரையாடி கொண்டிருக்கலாம், நீண்ட பிரச்சனைகளை பற்றி பேசலாம். 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் முடிந்து இன்றைக்கு 15 வருடங்கள் ஆகின்றது. 15 வருடங்களுக்கு பிறகாவது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவா? எங்களுடைய பாடசாலைகளில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவா? எங்கள் வீதிகள் போடப்பட்டிருக்கின்றனவா? எங்கள் குளங்கள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றனவா? எங்களுக்கு இருக்கின்ற ஹாஸ்பிட்டல் புனரமைக்கப்பட்டிருக்கின்றதா? எங்களுக்கு இருக்கின்ற பாடசாலைக்கு நல்ல ஆசிரியர்கள், நல்ல பாடங்கள், நல்ல மனித வளங்கள் கிடைத்திருக்கின்றனவா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை 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 என்றுதான் நாங்கள் சொல்லுங்கள். அப்படியானால் நாங்கள் எதுவுமே இல்லாதிருக்கின்ற மக்களாகவே இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம். அதனால் கடந்த 26 வருடங்களாக அந்த மேட்டு குடிகளிடம் மாத்திரம் அதிகாரத்தை வழங்கி அவர்களுடைய விஸ்கி பிராண்டியாக நாங்கள் இன்றைக்கு மாறியிருக்கின்றோமே தவிர அவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த வகையில் தோழர்களே, தோழிகளே, எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது விசேடமாக இந்த இடத்தில் ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும். சிவயோகம் சகோதரி எடுத்துக்கொண்டால் இந்த பிரதேசத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். யாருமே எங்களை அரவணைக்காத காலத்தில், யாருமே எங்களை தேடி பார்க்காத காலத்திலும் கூட, யாருமே எங்களுக்கு வரவேற்காத காலத்தில் தான் எங்களை வரவேற்று இந்த பிரதேசத்தில் கடந்த நான் நினைக்கின்ற ஒரு 8 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த கட்சியை கட்டியெழுப்புகின்ற பணியில் ஈடுபட்டார்கள். அதனால் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அந்த நன்றி கடன் மாத்திரமல்ல, அவர்களுக்காக வேண்டி கூட நாங்கள் நிச்சயமாக இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவரோடு சேர்ந்து எங்களுடைய பிரபாகரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய சிவரூபி சகோதரி எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே இந்த பிரதேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, அது மாத்திரம் எனக்கு பெயர் சொல்ல முடியாவிட்டாலும் கூட பல தோழிகள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே கடந்த காலங்களில் எங்களுடைய கட்சியை கட்டி எழுப்புவதற்கு, எங்களுடைய கட்சியின் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு, அல்லது எங்களுடைய ஜனாதிபதியினுடைய வருகை எடுத்துக்கொண்டால் சரி, அமைச்சர்மார்களுடைய வருகை எடுத்துக்கொண்டால் சரி, அந்த வருகைகளை வரவேற்பதில் முன்னணியில் இருந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது, இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களால். அந்த வகையில் நண்பர்களே, நிச்சயமாக உங்களுடைய பிரதேசம் இதைவிட கூடுதலான கவனத்திற்கு எடுக்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு, அதனால் உங்களிடம் நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது, அந்த செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுக்கின்ற பொழுது நீங்கள் எல்லோருமே சேர்ந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மிகவும் சுத்தமான, பரிசுத்தமான, நீங்கள் எல்லோருமே நேசிக்கின்ற அன்பான ஒரு ஜனாதிபதி அவர்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் அசுத்தம் அடைத்திருந்த, பார்க்காரர்களால் நிறைந்து கிடைந்த, கொள்ளைக்காரர்கள், மோசடிக்காரர்களால் நிறைந்து கிடைந்த பாராளுமன்றத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி இருக்கின்றீர்கள். 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் தந்தோம். அப்படியானால் ஜனாதிபதி கிளீன் பண்ணியிருக்கின்றோம், பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் உருவாக்க போகின்ற எங்களுடைய பிரதேச சபை மிக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஜனாதிபதி லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபடாத நபராக இருக்கின்ற பொழுது
அமைச்சரவை இருக்கின்ற பொழுது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது, மேலே இருந்து ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் கீழே வருகின்ற பொழுது, கீழே உள்ள மக்களுக்கு நல்ல முறையில் சென்று அவர்களுடைய அபிவிருத்தி செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் எதிர்வரும் 6ஆம் தேதி அவ்வாறு பரிசுத்தமான ஒரு பிரதேச சபையை, சாவகச்சேரி பிரதேச சபையை உருவாக்கும்படியும் அதற்காக உங்களுடைய முன்னான வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வேட்பாளர்களுக்கு பெற்றுத் தரும்படி கேட்டுக்கொண்டு உங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தின் அமைப்பாளராக பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய அம்மா அவர்களே மற்றும் இந்த பிரதேசத்தில் 13வது வட்டாரத்தில் வெற்றி வாகை சூட இருக்கும் வேட்பாளர் பிரபா தோழர் அவர்களே, பூவினி தோழர் அவர்களே, ஏனைய தோழர்களே, இங்கே வந்திருக்கும் எமது மக்களே அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நான் முதலாவதாக உங்களிடம் அமைப்பாளர் என்ற ரீதியிலே மன்னிப்பை கோருகின்றேன். காரணம் நேர தாமதம். நாங்கள் நேரத்தை மிகவும் சிக்கனமாக பிடிக்க வேண்டும். இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத வாகனத்திலே சில தவிர்க்க முடியாத காரணத்தாலே இன்று நாங்கள் நேரம் தவறி வந்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் இவ்வளவு பேரும் பொறுமையாக இருந்ததற்கு முதலாவதாக நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது உள்ளூராட்சி சபை தேர்தலை மையமாக கொண்டு இந்த கூட்டமானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக எங்கள் நாடு தொடர்பான சரியான புரிந்துணர்விலே செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டு இந்த தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும். ஏன் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த சக்தியாலே தேசிய இலங்கையிலே தமிழர், சிங்களவர், முஸ்லிம் போன்ற சகல இனமும் ஒரு தேசியமாக, ஒரு மக்கள் சக்தியாக இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம். இது தமிழ் கட்சி அல்ல, சிங்கள கட்சியும் அல்ல. இது தேசிய கட்சி. தமிழர், சிங்களவர், முஸ்லிம் அனைவரையும் உள்வாங்கி இலங்கை என்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்காக இந்த கட்சியானது உருவாக்கப்பட்டு பல அமைப்புகள் இதிலே உள்வாங்கப்பட்டு புத்திஜீவிகள் அமைப்பு இதிலே முக்கிய பங்கினை வைத்துக் கொண்டிருக்கிறது. எமது அரசாங்கம் மிகவும் நிதானமான முறையிலே ஒவ்வொரு படிகளையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வட மாகாணத்திலே இனவாத ரீதியான கருத்துக்கள் மேலோங்குகின்றன. சிங்கள கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, நாங்கள் சிங்கள கட்சி அல்ல. ஆனால் இங்கே பரப்பப்படுகின்ற விடயம் தேசிய மக்கள் சக்தியை ஒதுக்குவோம். ஆனால் எங்களுக்கு பொன்சேயாக்கு வாக்கு போட சொன்னது யார்? இதே தமிழ் கட்சிகள் என்று தேசியம் என்று கதைக்கிறவர்கள். மைத்திரி சிறிசேனாவுக்கு வாக்கு போட சொன்னது யார்? இதே கட்சிகள். சென்ற முறை எலெக்ஷனிலே சயித் பிரேமதாசாவிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு எங்கண்ட இளைஞர்களை நோட்டீஸ் ஒட்ட பண்ணி வாக்கு போட சொன்னது யார்? இதே கட்சி. நாங்கள் ஒன்றை மிகவும் தெளிவாக கூறுகிறோம். நாங்கள் எந்த இடத்திலும் இனவாதம் கலைக்க போறதில்லை, மதவாதம் கலைக்க போறதில்லை. தேசியவாதம், அதாவது இலங்கை என்ற ஒரு நாட்டிலே அனைத்து பிரஜைகளும் சமமாக பேணி பாதுகாக்கப்படக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக இன்று தேசிய மக்கள் சக்தியை காணப்படுகின்றது. இது உள்ளூராட்சி சபை தேர்தல். உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அபிவிருத்தியே முதன்மையானதாக காணப்படுகின்றது. இந்த அபிவிருத்தியை யாராலே செய்ய முடியும்? அரசாங்க கட்சியாலே
இந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை மிகவும் செம்மையான முறையிலே செய்ய முடியும். எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இந்த 13வது வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை நாங்கள் வெற்றியடைய செய்வோமாக இருந்தால் அரசாங்க கட்சி அரசாங்கத்தாலே ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வேணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கு உங்களுடைய பிரதிநிதி நிச்சயமாக இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே தெரிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்யப்படும் பட்சத்திலே உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயங்கள் துஷ்பிரயோகங்கள் உங்களுடைய அபிவிருத்தியிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த செய்தியை அரசாங்கத்திடம் கொண்டு சென்று அதுக்கான நீதியினை பெற்றுத் தருவார்கள். எனவே நாங்கள் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேசிய மக்கள் சக்தியின் சாவகச்சேரி பிரதேச சபை வேட்பாளர்களை ஆதரிக்கும் பரப்புரை கூட்டம் தென்மராட்சி எழுதமட்டுவாழ் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. சாவகச்சேரி பிரதேச சபை வேட்பாளர் யோகேஸ்வரன் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி பிரதேச அமைப்பாளர் கேராளசிங்கம் பிரகாஷ் உள்ளிட்ட வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கான மலர் மாலையை அணிவித்து கௌரவிக்கும் வண்ணம் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பிரதேச அமைப்பாளருக்கான மலர் மாலையை அணிவிப்பதற்காக தொடர்ந்து மங்களவிளக்கு என்ற நிகழ்வு இடம்பெறும். மங்களவிளக்கின் முதல் சிறப்பை ஏற்றுவிக்குமாறு நமது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களையும் அதோடு இணைந்த வகையிலே தென்மராட்சி பிரதேச அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களை நமது வேட்பாளர் பிரதேச அமைப்பாளர் ஸ்ரீயோகவதி அன்சோதி அவர்களையும் ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எமது பிரதேசத்தினுடைய அமைப்பாளர் அவர்களே, எங்களுடைய எழுதுமட்டுவாழ் கரம்பகம் பிரதேச 13ஆம் மற்றும் பொதுமக்களே அனைவருக்கும் எங்களுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நாம் சென்றிருக்கின்ற வேட்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து மற்றும் வேட்பாளர்கள் பிரதேச மக்கள் ஒரு ஒன்று கூடல் நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர்.
அனர்த்தமானது தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவினுடைய எல்ல கிராமமாகவும் அமைந்த ஒரு அதிகஷ்ட பிரதேசம் முழுமையாக பாதிப்படைந்து அதனுடைய நிலைமைகள்